யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம். என்னதான் நம்ம எவ்வளோ உயர்வாக வந்தாலும் கடவுள் நினைப்போடு வாழணும் அப்படின்றதுக்கு தான் அந்த பயிற்சி எனக்கு கொடுக்குறது. வேறு ஒன்றும் இல்லை. கடவுள் நினைப்போடு வாழ்கிறது தான் வாழ்க்கை. இல்லை நான் வழிபாடெலாம் செய்ய மாட்டேன், நான் நாஸ்திகர் தான் அப்படின்னு சொன்னால் உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய சக்தி, யோக சக்தியாவது நம்பணும். அது இறைவனை நம்பினதுக்கு சமம் தான். அப்படியாவது நல்லா தியானம் செய்யணும். நமக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது. கடவுள் யாரும் என்னமோ தெரியாதுப்பா, நம்ம ஒரு சக்தின்னு ஒன்று இருக்குது. இந்த உலகம் தோன்றி இருக்குன்னா சக்தின்னு ஒன்று இருக்கணும், இல்லைன்னா உலகம் தோன்றி இருக்காது அல்லவா? அந்த நினைப்பிலேயாவது தியானம் செய்யணும். ஒன்றுமே இல்லை, நான் காசு போகணும், வீடு வாசல் இதெல்லாம் போகணும், எனக்கு இறை வழிபாடு அதெல்லாம் தேவையில்லைன்னா எவ்வளோ சொத்துக்கள் இருந்தாலும், எவ்வளோ காசு பணம், எவ்வளோ சோகம் இருந்தாலும் ரெண்டுமே முடிவில் பயனற்றதாக போய் முடிஞ்சிடும். அது தெரிஞ்ச விஷயந்தான். முடிவில் பார்த்திங்கன்னா எதுவுமே இல்லை. இந்த வழிபாடும் நம்ம செய்யக்கூடிய நல்ல விஷயங்கள் தான் நம்மளோட வரும். அதுதான் நம்மளை கரை சேர்க்கும். ஆக நம்ம வாழ்க்கையில் சந்தோஷமாக வாழுங்க. ஏன் அதுக்குள்ளே நீங்கள் அங்கே நான் வேதாந்தி ஆகணும்னு சொல்லிட்டு அப்படி இல்லை. இதிலிருந்து இதையும் சேர்த்து போங்க, ஒன்றாவே போங்க. உங்களுக்கு வயது நமக்குன்னு அந்த டைம் வரும், வயது வரும், எல்லாத்தையும் விட்டு அப்படியே அதுலேயே குடும்பத்தை விட்டு போக வேண்டாம், அதுலேயே இருந்துக்கிட்டு அப்படியே போங்க இறை வழிபாட்டிலேயே. அப்படின்றது தான் இந்த வழிமுறைகளை இங்கே குரு காட்டி கொடுக்குறாங்க. யோக ஞான சித்தர் ஓம் ஸ்ரீ ராஜயோக குரு சரணம்.